அப்படின்னா நான் அரசியலை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ திரும்பவும் இரட்டை இலை சின்னத்திற்காக வந்து போட்டி நடக்கிற மாதிரி இருக்கு மேடம். ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி, இதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? விளையாட்டாக பார்க்குறேன், ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இரட்டையில் ஏடிஎம்கே வந்து எடப்பாடி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இதில் கருத்து ஒன்றும் பெருசாக இல்லை சொல்கிறது. ஆனால் இது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு. மாற்றி மாற்றி எனக்கு உனக்குன்னு போட்டி போடுறோம். நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே 47 வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? நான் ஏதாவது சொன்னால் அப்புறம் சிரிக்கக்கூடாது. சொல்லுங்க. கனவுல தான் நடக்கும். இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி இணையன்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு. அவங்களோட சேர்ந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தனியாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கட்சி அவங்க நடத்துகிற போது கட்சியோட சீஃப் அவர் இருக்கார், பொதுச் செயலாளர், அவர் தானே முடிவு செய்யறதெல்லாம். தொடர்ந்து வந்து எல்லா பேரும் தனித்தனி பிரிவாக வந்து ஒரு கட்சியில் ஒவ்வொரு பிரிவுகளாக இருக்கிற மாதிரி தனித்தனி பிரிவுகளாக வந்து டிடிவி தினகரன் ஒரு பக்கம், இவர் ஓபிஎஸ் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம், திருப்பி இப்போ ஜெயக்குமார் ஒரு பக்கம், சிவி சண்முகம் சொல்லி கட்சி இப்படி தொடர்ந்து வந்து அழிவு நோக்கி தான் சென்று கொண்டு இருக்குது. தொடர்ந்து இப்போ எம்பி எலெக்ஷன்லையும் வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி அடைங்கிறாங்க எல்லா பேரும், தொண்டர்கள் அனைவருமே. தாண்ட கருத்து என்னது? இல்லை, அது எல்லாரும் பிரிஞ்சு போகும்போது அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும் தான். இப்போ ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? இது இப்போ சேர்ந்தாலும் திருப்பி இதுதான் நடக்கும். தோல்வி தான் நினைக்கிறேன். அது மக்கள் தானே முடிவு செய்யணும். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? 40 ஏடிஎம்கே வந்து வெற்றி பெறுறது கனவு தான் நடக்கும். இந்த முறை சொல்கிறேன், இப்படி இருக்கிறதுனால சொல்கிறேன், சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனாலையும் இப்போ அவங்களுக்குள்ள பிரிவினைலாம் நிறைய ஏற்பட்டிருக்கிறதுனால அதனால ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கம்மியாகிட்டே தானே இருக்கும். திமுக செயல்பாடு எப்படி நினைக்கிறீங்க அந்த 2 ஆண்டு காலங்கள்? இந்த புயல்னால இப்போ ரீசெண்டாக நடந்ததுல நிறைய பாதிப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா செய்திருக்கலாம். நேற்று இந்த ஆளுநர் வந்து ஆளுநர் பிரச்சனையை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் உங்க கருத்து எது? ஆளுநர் அது வந்து ஒரு தவறான செயலாக தான் நான் நினைக்கிறேன். ஆளுநர் செய்தி பர்சனலாக கேட்டிங்கன்னா அப்படிதான் சொல்லுவேன். இல்லை ஆளுநர் செய்தி தவறு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, ரெண்டு பக்கமும் பார்க்கணும், ரெண்டு சைடும் பார்க்கணும். கொடுத்த ஒரே வந்து அவர் படிக்கல, அது தவறு தானே அப்படின்ட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது ஐ திங்க் தே ஆர் வாட் தேர் சேயிங் இஸ் ரைட். தொடர்ச்சியாக ஆளுநர் பட் தொடர்ச்சியாக இது வந்து ரெண்டு சைடும் ஜஸ்டிஃபைடாக பார்க்கணும். ஆளுநருக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டியதும் நம்ம கடமை, நம்ம பொறுப்பு, அதுலேயும் நம்ம தவறக்கூடாது. பர்சனல் இன்டென்ஷன்ஸ்க்காக ஒரு ஆளுநரை நம்ம தாக்கி பேசுகிறதோ இல்லை அவரை தாக்கி பேசுகிறதோ அது சரியான ஜனநாயக முறையில் அது சரியான என்னோட வியூவில் நான் அப்படி பார்க்க மாட்டேன். இப்போ ஆளுநருக்கும் தமிழக அரசு தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு இதனால தமிழக மக்களுக்கு நல்லது நினைக்கிறீங்களா கெட்டது நினைக்கிறீங்களா? இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்ப்ளீட்லி பியூரோக்ரஸி அண்ட் கவர்மெண்ட் ரெண்டு சைடு பார்க்கணும். பியூரோக்ரஸி இஸ் அப்பாயிண்டட் ஆளுநர், இதில் கவர்மெண்ட் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சக்தி, ஒரு ஆட்சி. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஸ்மூத்தாக இது வரைக்கும் அப்படி இப்படி ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை. மற்ற ஸ்டேட்டில் இருந்தக்காக தெரியல. அப்படி இருக்கிறது நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த புயல் பாதிப்பில் வந்து மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஃபேக்ட் இஸ் இந்த அரசாங்கத்தோட குற்றச்சாட்டு என்னன்னா கவர்னரோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிறது அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்டிஃபைடாக இதை பார்க்கணும், ரெண்டு சைடும் பேலன்ஸ்டாகவும். கவர்னர் அவரோட பணியை மட்டுமே அவர் செய்யணும், அரசாங்கம் அவங்க பணியில் அவங்க சரிவர அவங்க செய்யணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன்.